ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஒரு சில டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும், உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்காது. இல்லைனா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஆகிருக்காது. உங்கள் கிளாஸில் இல்லாட்டி ஒரு சில பேருக்கு அமௌண்ட் ஏறி இருக்கும், ஒரு சில பேர் பர்டிகுலராக ஏறி இருக்காது. இதுக்கு மெஜாரிட்டியாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏறி இருக்காது. இந்த ஆதார் சீடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அஃபீஷியலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே ஆன்லைனில் உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை நான் என்ன அப்படிங்கிற ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் ரீசன் கிடையாது. ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ்லேயே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஆதார் செட்டிங் பண்ணாதனால தான் அமௌண்ட் ஏறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆதார் செட்டிங் பண்ணல அப்படின்னா ஃபுல் வீடியோவில் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.